அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026. இந்த மார்ச் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மார்ச் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். இந்த மாதத்தில் நம்ம பிளானட்டரி போர்ஷன்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரத்தில் இருக்காரு. இந்த மாதத்துல வக்ர நிவர்த்தியும் ஆகுறாரு. அதை நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து 4ஆம் இடத்துல கேது, மேலும் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேருது. அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 மாத கிரகமும் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒண்ணு சேருது. அதோட வருட கிரகமாகிய ராகுவும் கன்ஜக்ஷன்ல இருக்கு. எனவே கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துல ஒண்ணு சேர்ந்து இருக்கு. இது எதுவும் நமக்கு டிராபேக்கா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. மேலும் சனி பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. அதுவும் நமக்கு ஃபேவர் தான், பெருசா குற்றம் இல்ல. இந்த மாதத்துல கரெக்டா மார்ச் 2ஆம் தேதி சுக்கிர பகவான், அதாவது நம்மளுடைய ராசிநாதன், நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் ஆயிடுவார். சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா மார்ச் 14ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஒரு நல்ல நல்ல போர்ஷன் ஆயிடுவார். சோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். சோ இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன். இப்போ இந்த மார்ச் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது 2ஆம் இடத்துல குரு அஷ்டமாதிபதி தான் அவரு. இருந்தாலும் அவரு நமக்கு லாபாதிபதியா வந்துடுறாரு. சோ குரு நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்காரு. எனவே குடும்ப சூழ்நிலை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல சுப மாற்றம் உண்டு. இருப்பினும் இந்த மாதத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்ல நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன் அப்படின்னா அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களோட கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை மட்டும் இந்த மாதத்துல நம்ம நியூட்ரலைஸ் பண்றோம்னா போதும். மற்றபடி இந்த மாதம் ஃபேமிலி ரீதியா பெருசா குறையா தெரியல. குடும்ப ஸ்தானாதிபதியாகிய புதன் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துல தான் சஞ்சாரம் செய்யறாரு. மேலும் சுக்கிரனோட இணைவுல கொஞ்ச நாள் இருப்பாரு. அதே போல சூரியன், செவ்வாய் போன்ற யோக கிரகங்களுடைய இணைவுல இருக்காரு. எனவே இந்த மாதம் குடும்ப ரீதியா பெருசா பிரஷர் இருக்காது. ஃபேமிலியில உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்க செய்யணும்னு நினைக்கிறத இந்த மாதத்துல செய்யலாம். சோ அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்துல நீண்ட நாளா இருந்த போராட்ட அமைப்புகள் இந்த மாதத்துல குறையும். இருப்பினும் இந்த மாதத்துல நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா உங்களுடைய வார்த்தைகள்ல. குடும்ப உறுப்பினர்களோட திடீர்னு வாக்குவாதம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. சோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா போதும். மற்றபடி இந்த மாதத்துல ஃபேமிலி ரீதியா ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, குடும்பத்துல இருந்த கடுமையான மன உளைச்சல் அதெல்லாம் கண்டிப்பா அந்த மாதத்துல குறையும். சோ அதுக்கு நான் இந்த மாதத்தை உங்களுக்கு நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்துல 5 கிரக கூட்டணி. மேலும் இந்த மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போய் உச்சம் ஆயிடுவாரு. சோ நான் பெரிய அட்வான்டேஜை தான் பாக்குறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியா நம்ம ரிசர்ச் பண்ணோம்னாக்கா உத்தியோகத்துல ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும். நிறைய சுமை இருக்கும், வேலை இருக்கும். ஆனா எதுவும் உங்களுக்கு டல்லா இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பா, விறுவிறுப்பா, உங்களுக்கு ஃபேவராவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்படும். என்ன ஒண்ணு, இந்த நேரத்துல வேலைன்னு வேலையே நம்ம கட்டிக்கிட்டு அழுவோம். நமக்கு ஃப்ரீ டைம்னு சொல்லிக்கிறது எதுவும் இருக்காது. ரொம்ப பிஸியா இருப்போம். அது ஒரு மாதிரி ரொம்ப சின்சியரா இருப்போம். உங்களோட ஜாப்ல ரொம்ப சின்சியரா இருப்பீங்க இந்த மாதத்துல. சோ அப்படிப்பட்ட ஒரு மாதமா நான் பாக்குறேன். இது எதுவும் உங்களுக்கு பெரிய சுமையா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்மளுடைய ராசிநாதன் உச்சமாகிறாரு, சனியோட இணைகிறாரு. சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம், ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை உங்க மேல டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். எவ்வளோ சுமைகள் உத்தியோக ரீதியா வந்தாலும் அதை எளிமையா சமாளிப்பீங்க. உத்தியோகம் சார்ந்த வகையில உயர்வு உண்டு. ரொம்ப நாளா சம்பள உயர்வு, பதவி மாற்றம்னு ஏதாச்சும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல முயற்சி செஞ்சாக்கா அதுக்கான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அதே போல இந்த மாதம் வேலை இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியா உண்டு. இந்த மாதத்துல நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிடும். அதை நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன். அடுத்தது வேலையில ஏதாச்சும் மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல செய்யலாம். பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதம் ஃப்ரீயா இருக்கிறது டைம் இருக்காது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஹிண்ட். ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே பம்பரம் மாதிரி சொல்லிட்டுக்கிட்டே இருப்போம். இந்த பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிந்தனை அதிகமா போகும். அதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நாட்டம் அதிகமா போகும். அப்படியே பம்பரம் மாதிரி சொல்லிட்டுக்கிட்டே இருப்போம். இது எதுவும் நமக்கு டிராபேக் கொடுக்குதானா கண்டிப்பா இல்ல, பாசிட்டிவா தான் இருக்கு. எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில உயர்வு உண்டு. அடுத்த தொழில்னு நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வந்துடும். தொழில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ட், அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வந்துருவாங்க. இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம், பாசிட்டிவா இருக்கு. ஒரு சிலர் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கடன் சிந்தனை வரும். இந்த மாதத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல இந்த மாதத்துல வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயும் போய் ஒரு பக்கமா போய் பண்ணிடாதீங்க. சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி உங்க எஃபோர்ட் அதிகமா போடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். எது எப்படியோ இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு வந்துடும். தொழில் வாய்ப்பு இந்த மாதத்துல மேக்ஸிமம் கிடைச்சிடும். அதே போல ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில அற்புதமான வளர்ச்சி இந்த மாதத்துல நிச்சயமா உண்டு. தொழில கொஞ்சம் போட்டிகள்லாம் இருக்கும், ஆனா அந்த போட்டிகள்ல கூட உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமான நாட்டம் போகும். நேரத்துல வந்து தொழில்னு தொழிலே கட்டிக்கிட்டு அழுவோம், வீட்டுக்கு அதிக நேரம் வரமாட்டோம், ரொம்ப பிஸியாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயம் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. தொழில் தொடங்கலாம், மேலும் தொழில வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் இல்லைன்னா இந்த மாதத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சுக்கிரன் போய் உச்சமாகிறாரு. பொருளாதார சிந்தனை அதிகமா இருக்கும். பணம் சம்பந்தமான சிந்தனை இந்த மாதத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும், பண தேவை அதிகமா இருக்கு, நம்ம எப்படி அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை ஓடிட்டே இருக்கும். பணத்தை நோக்கிய பயணம் இந்த மாதத்துல கடுமையா இருக்கும். ஸோ நல்ல எஃபோர்ட் போடுவீங்க, அதற்கான ஊதியமும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு மாதம். எந்த மாதத்திலும் இல்லாம இந்த மாதத்துல நல்ல பொருளாதாரம் சம்பாதிப்பீங்க. பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதம் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிறாரு, உங்களுக்கு லாப சனி வேற போயிட்டு இருக்கு. இந்த மாதத்துல பணத்து மேல குறிக்கோளா இருந்து எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி மேஜிக் இந்த மார்ச்ல இருக்கும். உங்களுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள், ஆசைகளை இந்த மாதத்துல பூர்த்தி பண்ணிப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறது பிளான் பண்ண மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எந்த ஒரு மைனஸும் இல்லாம நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாதை. எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருந்த தடுமாற்றங்கள் எல்லாமே இந்த மாதத்துல குறையுது. கடன் பிரச்சனை, கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் இடர்பாடு இருக்கு, கடன் தொந்தரவு இருக்குன்னா இந்த மாதத்துல அந்த கடன் பிரச்சனையை குறைப்பீங்க. ஸோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி நிறைந்த ஒரு மாதம். நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் அதிபதி செவ்வாய் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. திருமண முயற்சிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பாசிட்டிவா தான் இருக்கு. குடும்பத்துல திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. மங்களகரமான வார்த்தைகள்லாம் இப்ப பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும், திருமணம் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகள்லாம் கிடைக்கும். இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை தொடங்கலாம், பாசிட்டிவா இருக்கு. அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி ஜீவனஸ்தானத்துல ராகுவோட இணைஞ்சிருக்காரு. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது, வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து போராட்டம் பண்றது, இது போன்ற அமைப்புகள்லாம் வெளிப்படலாம். எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணையிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிடுறது ரொம்ப நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா குறையாலாம் இல்ல, பிரச்சனையாவும் இல்ல. இந்த மாதத்துல மன வாழ்க்கையில பெருசா எதுவும் டிராபேக்கா தெரியல. வாழ்க்கையினுடைய சப்போர்ட் கிடைக்குது. ஒரு மாதிரி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே அந்த டேஸ் அப்படியே கடந்து வந்துருவீங்க. இந்த மார்ச் மாதத்தை கடந்து வந்துருவீங்க. எதுவும் பெருசா பிரச்சனையா தெரியல. கொஞ்சம் சகிப்புத்தன்மை மட்டும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஸோ அதை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா போதும். இந்த மாதம் மன வாழ்க்கை ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை, இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரமா இருப்பாரு, அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவாரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசா எதுவும் குழப்பமா இல்ல. ராகுவோட இணைந்த அந்த புதன் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணும். உங்க பார்ட்னர்கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்ப்பு நீங்க வச்சிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதத்துல வேண்டாம். ஏன்னா ராகுவோட அந்த புதன் இணையும் போது அந்த ஹைப் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை தூண்டும். ஸோ அதை மட்டும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்துல காதல் உறவு திருமண உறவா மாறுவதற்கான அந்த வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பேசலாம், பாசிட்டிவா இருக்கு. காதல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கடுமையான மன உளைச்சல் இந்த மாதத்துல ஓரளவு குறையும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். எனவே காதல் உறவும் ஓரளவுக்கு இனிமையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு. காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் பண்றது இந்த மாதத்துல முயற்சி பண்ணலாம், பாசிட்டிவா இருக்கு. நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். வீட்ல எல்லாம் கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல, பாசிட்டிவா இருக்கு. நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதியும் பஞ்சமாதிபதியும் இணைஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதத்துல காதல் திருமணத்திற்கான அறிகுறிகளும் காமிக்குது. சோ பாசிட்டிவா இருக்கு. காதல் வாழ்க்கை பெருசா கசப்பா இல்ல, ஒரு மாதிரி குழப்பத்தோட ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை நோக்கி பயணிக்குது. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி நமக்கு ஜீவனஸ்தானத்துல தான் இருக்காரு, பெருசா குறையா இல்ல, வக்ரமா இருக்காரு. சோ புத்திர பாகியம் சார்ந்த வகையில
ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். கொஞ்சம் தடை அமைப்பு தாமத அமைப்பு இருக்கு, கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு, மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது தேவைப்படும். மேலும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் பொழுது சுப செய்தியை மிக விரைவா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதியோட ராகு இணைவு கொஞ்சம் குற்றம் தான். பிள்ளைகள் சார்ந்த வகையில கொஞ்சம் கவலை, வருத்தம், குழப்பம் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது. காரணம் என்னன்னா ராசிநாதன் உச்சமாகிறாரு. எனவே ஓரளவுக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்களை செய்து முடிக்கிறதுக்கான அந்த முயற்சி அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதம் பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், பிள்ளைகளுடைய ஆறுதல் கிடைக்கும், பிள்ளைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகள் பற்றி இருந்த நீண்ட நாள் கவலை இந்த மாதத்துல ஓரளவுக்கு குறையும். மேலும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதுவும் இந்த மாதத்துல சரியாகும். அதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்துல 4ஆம் இடத்துல கேது. நிறைய பேருக்கு பார்த்தோன்னா படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. கல்வி சார்ந்த விஷயங்கள கவனச்சிதறல் அதிகமா இருக்கும். இந்த மாதம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவும் பெருசா பாதிப்பா இருக்கானா கண்டிப்பா இல்ல. ஏன்னா மாத கிரகங்கள் எல்லாம் 4ஆம் இடத்தை பார்த்துடுது. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் அதிபதியும் நல்ல போர்ஷன்ல தான் இருக்காரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோன்னா நம்மளுடைய ராசிநாதன் உச்சம், 4ஆம் அதிபதியோட இணைவு இதெல்லாம் அட்டகாசமா இருக்கு. அதனால கல்வி சார்ந்த வகையில் எதுவும் தடை அமைப்போ தாமத அமைப்போ இல்ல. கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஒரு மாதிரி பரபரப்பா கொஞ்சம் ப்ரெஷரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் நான் ஒரு சின்ன மைனஸா பார்க்குறேன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனை குழப்பம், கவனச்சிதறல் இதை மட்டும் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. சூரியன் செவ்வாயுடைய பார்வை நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயம் எதுவும் பெருசா தடையா இருக்காது. கொஞ்சம் ப்ரெஷர் மட்டும் இருக்கும். அதை நம்ம எளிமையா சமாளிச்சிடலாம். ஏன்னா ராசிநாதனே உச்சமாகிறாரு. எனவே எளிமையா சமாளிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த மாதம் கல்வி சார்ந்த வகையில நமக்கு டெஃபினட்டா பெற்று கொடுக்குது. அதே போல இந்த மாதத்துல ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, போட்டித் தேர்வுகள் ஏதாச்சும் எழுதுறீங்கன்னா உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஸோ கல்வி சார்ந்த விஷயம் எதுவும் பெருசா குழப்பமா இல்லை. 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மட்டும் கொஞ்சம் மனசோர்வு கொடுக்கும். படிக்கிறதுல கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு கவனச்சிதறல கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னா போதும். ஃபைனலாக நம்ம பார்க்கறது ஹெல்த். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துக்கு கேது ஒரு மாதிரி மனச்சோர்வு அதிகமாக கொடுக்கும். உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கலகலப்பாக இருக்க முடியாது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு பார்க்குற ஒரு பெரிய மைனஸ். ஸோ இந்த மாதத்தில் வேற ஏதாச்சும் ஹெல்த் ரீதியாக ட்ரபிள் இருக்கா அப்படின்னா கால் பகுதிகளில் கவனமாக இருந்துக்கணும். உடைய மூட்டு பகுதி, கால் பகுதிகளில் அடிபடாமல் பார்த்துக்குங்க. ஸோ அது மட்டும் தான் நம்ம கொஞ்சம் மெயினாக இந்த மாதத்தில் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த மாதத்தில் பெருசாக வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 4ஆம் இடத்துல இருக்கிற கேது மேல் மார்பக பகுதி, நுரையீரல், இருதய பகுதி இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்பை கொடுத்து நீக்கலாம். ஸோ இது சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. மற்றபடி இந்த மாதம் பெருசா எதுவும் மேஜரா எனக்கு மைனஸா தெரியல. தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோர்வு மனநிலை இருக்கும். ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிரிஸ்கா இருக்க முடியாது. ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அது மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு மைனஸா இருக்கு. மற்றபடி வேற எதுவும் பெரிய அளவுல குழப்பமா இல்லை. நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, உடலை சுறுசுறுப்புப்படுத்தக்கூடிய ஹெல்த்தியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. அது டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மேலும் இந்த மாதத்துல தேக ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த மாதத்துல நம்மளோட மன ஆரோக்கியத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனதை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது இருக்கும்போது மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுவான ஒரு மாதிரி குழப்பம் மனநிலை இருக்கும். ஒரு மாதிரி தேவையில்லாம யோசிச்சு நாமளே காயப்படுத்திப்போம். எனவே இந்த மன உளைச்சலையும் தேவையில்லாத சிந்தனையும் நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கு நம்ம தினமும் ஒரு 10 நிமிடம் தியான பயிற்சிகளை மேற்கொள்றது ரொம்ப நல்லது. ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, இந்த தியான பயிற்சிகள், மைண்டை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில செயல்பாடுகள் இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க மேற்கொண்டுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க மனசுக்கு எது செஞ்சாக்கா ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்குமோ அந்த விஷயங்களை இந்த மாதத்துல செய்யுங்க. அது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். முக்கியமா இறை வழிபாடு டெய்லி உங்களோட டே ரொட்டீன்ல காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனமுருகி வழிபட்டு அந்த டேவை நீங்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அது உங்களுக்கு டே ஃபுல்லா ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஓவராலா அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் ஆகுறாரு. அதுவே நான் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். எனவே செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சிட முடியும். பெருசா தடை அமைப்பு எதுவும் இருக்காது. மனசுல தோணக்கூடிய விஷயங்களை செயல்படுத்திடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. தேவையில்லாத சிந்தனை குழப்பம், தேவையில்லாத மன உளைச்சல் இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். வாழ்த்துக்கள்.